தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதை வந்து நாங்கள் ஒழிச்சு மறைக்கிறது. சந்திக்கு சந்தி உங்களுக்கு மறுவான ஷாப்ஸ் இருக்கு, அங்கே தான் தோங்குறது எல்லாரும். அடிக்ஷனை வந்து இவையிலெல்லாம் முதல்ல களவாத்தான் செய்வீங்க. என்ன ஹெல்ப் நாங்கள் இப்போ கேமேஜுக்கு போகிறதா எங்கே போய் அப்படி ஹெல்ப் கிடைக்கிறது? நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதை இல்லை, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூடுக்கு என்ன காரணம்? இஸ் ஆல் ஹேப்பனிங் இன் த பிரெயின். நினைக்கிறேன் என்னென்று அதை போய் கதைக்கிறது அவையோட. அதுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணோம். யாருக்காவது இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாம் சொன்னால் அவைக்கு ஹெல்ப்பை சீக் பண்ணுறது. வணக்கம், வெல்கம் பேக் டு another episode of The Honest Talk. இன்றைக்கு ஒரு பிரபலயமான டாக்டர், ப்ராட்காஸ்டர், ஆல் அரவுண்ட் குட் காய் வந்திருக்கிறார் எங்கள் ஷோவில். வணக்கம் டாக்டர் Varagunan அண்ணா. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன், நீங்கள்? நல்லா இருக்கிறோம், தேங்க்யூ. ஸோ Varagunan, நான் எங்களோட ஒரு ஃபாலோவராக தான் மீட் பண்ணியிருந்தேன், ஒரு எங்களோட டிக்டாக் ஃபாலோவர். தென் ஒன்ஸ் ஐ காட் டு நோ ஹிம் அண்ட் ஃபவுண்ட் அவுட் தட் ஹி நோஸ் entire GTA. கனவே இருக்கு, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஆக்களே இல்லை போல, ரைட்? பட் overall, like, you're so involved in the community, right? You do a lot of philanthropy work. மற்றது you're also a doctor in Canada. ஸோ உங்களோட எப்போ கேனடாக்கு வந்தீங்க, உங்களோட பயோ ஒர்க்கை சொல்கிறீங்களா? அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கானது இல்லை, பட் 2001 தான் நாங்கள் முதல்ல கனடாக்கு நான் இங்கே மைக்ரேட் பண்ணது ஒரு ப்ராட்காஸ்டர் தான் மைக்ரேட் பண்ணிருக்கேன். That's probably the only person that I know. ஸோ அது பிறகு நான் அதுக்கு முதல்ல 83 ராய்ட்ஸ், நான் கொழும்புல தான் படித்தேன், நாங்கள் கொழும்புல தான் வளர்ந்து. நாங்கள் 83 அந்த பெரிய ராய்ட்ஸோட இந்தியாவுக்கு மூவ் பண்ணினாங்க. இந்தியாவில் தான் நான் இந்த மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஆகி அங்கே ஒரு 10 years ப்ராக்டிஸ் பண்ணினான். ஓகே. அப்புறம் அங்கேயே வந்து ஐ டிட் லாட் ஆஃப் வாய்ஸ் ஓவர்ஸ், டப்பிங், டிவி சீரியல், இதெல்லாம் இது ஒரு இன்வால்வ் ஆகிட்டீங்க, ரைட்? ஓ, அதுக்கு பிறகு தான் இங்கே 2001 நான் ஐ வாஸ் டூயிங் மை இந்த எக்ஸாம்ஸ், மெடிக்கல் எக்ஸாம்ஸ் செய்து கொண்டே நான் டிவிஐயில் ஒரு ப்ரொடியூசராக இருந்தேன். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறேன். எங்களோட சீனியர்ஸ் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேளுங்கள் தரப்படும் என்ற ஒரு லைவ், அதான் நினைக்கிறேன் எங்களோட தமிழ் டிவியில், கனடாவில் தமிழ் டிவியில் த ஃபர்ஸ்ட் லைவ் கால் இன் ஷோ அப்போ அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் கணக்க ஷோஸ், ஹலோ டாக்டர் ஷோஸ் அதை செய்னாங்கள். அப்புறம் டாக்டர் மிஸ்டர் பாலச்சந்திரன், கேஎஸ் பாலச்சந்திரன் ஃப்ரெண்ட், எனக்கு அவரை வடிவா தெரியும், முந்தி வீட்டை வர்றவர். எஸ், அவர் இந்த ஷோ வைட்டிலிங்கம் ஷோவில் நான் 4 எபிசோட் செய்திருக்கிறேன். இப்படி இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆஸ் அ ஃபேமிலி டாக்டர். எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்? எங்கே கூட கிளினிக் இருக்குது? எந்த கிளினிக் இருக்கிறது ஆக்ஸ்பிரிட்ஜில். நானும் ஆக்ஸ்பிரிட்ஜிலான் இருக்கிறேன். தட்ஸ் கிரேட். ஸோ இன்னொரு ஒரு கேள்வி, லைக் இப்போ நீங்கள் இந்தியாவில் படித்து வந்து எவ்வளோ வருஷம் எடுத்தது ட்ரான்ஸ்ஃபர்? இந்த கணவர் பேக் ஹோம் வெளிநாடு அவன் இந்த தாய தேசத்துலேருந்து வரைக்க. இப்போ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் இன் பேங்க்கில் நான் வேலை செய்ய, ஹீஸ் ஆக்சுவலி a doctor from back home, but he never pursued it here. And it's too much of a process. இப்போ எவ்வளோ நாள் எடுத்தது? இஸ் இட் a lot of work? ஸோ இட் டிபெண்ட்ஸ். நான் நீங்கள் கலைக்கிறது இப்போ 24 இயர்ஸ்க்கு முதல்ல. ஓகே. அப்போ சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரியான கஷ்டம் தான். நான் அதுக்குள்ள செக்யூரிட்டி வேலையெல்லாம் செய்தேன், நான் பிட்ஸா டெலிவரி செய்தேன், நான் ஜானிட்டராக இருந்தேன், நான் இப்படி கன வேலைகள் செய்கிறேன். எல்லா வேலையுமே சந்தோஷமாக செய்கிறேன். இப்போ நான் டாக்டருக்கும் ஜானிட்டர் வேலைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே எண்ணத்தோடு தான் அப்போ படிக்கக்கூடியதாக இருந்தது நிறைய. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 years எடுத்தது முழுக்க அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே. அப்புறம் நான் நியூ ஃபவுண்ட்லேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு இப்போ ஆன்டாரியோவில் கிட்டத்தட்ட 16 வருஷமாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஓ, உங்களோட philanthropy ஒர்க்கை பற்றி நாங்கள் இன்னொரு பாட்காஸ்ட்டில் வடிவாக டீட்டெயிலாக செய்ய போகிறோம். நீங்கள் என்ன ஆர்கனைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க? ஸோ ஐம் ஃபார்ச்சுனேட் டு பி பார்ட் ஆஃப் IMHO கனடா, இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கனடா. இதுதான் எங்களோட சேரிட்டி ஒர்க். அது இன்னொரு எபிசோடில் நீங்கள் செய்ய போகிறீங்க டீட்டெயில்ஸாக. அந்த எபிசோடு நீங்கள் மறக்காமல் எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாங்கள் ஃபியூச்சரில் இருக்க போடுவோம் அந்த எபிசோடை. தேங்க்யூ. ஸோ இந்தியான், ஸோ தட்ஸ் கிரேட், ரைட்? நான் உங்களை இன்றைக்கு முக்கியமாக கூட்டிக் கொண்டு வந்தது, தெர் இஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதை வந்து நாங்கள் ஒழிச்சு மறைக்கிறது, ரைட்? முக்கியமாக ஒரு விஷயம் வந்து மென்டல் ஹெல்த், ரைட்? ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து நாங்களோட அது ஒரு ஸ்டிக்மா தான் நினைக்கிறது, அது ஒரு கூடாத விஷயம். ஸ்பெஷலி ஈவன் மென்டல் ஹெல்த், உமன்ஸ் மென்டல் ஹெல்த், ரைட்? எங்களோட தமிழ் சொசைட்டியில் ஆம்பளைகள் வந்து வேலை செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி அந்த இமோஷன்ஸ் காட்டக்கூடாது. அப்போ அந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களா? நல்ல கேள்வி, ஒரு பெரிய கேள்வி.
நீங்கள் சொன்னீங்கள் சுத்தமான தமிழில் கதைக்கணும் என்று இல்லை என்று. இல்லை. ஆனால் சுத்தமான தமிழில் கதைக்கலாம் கதைக்கலாம். ரைட். மனநலம், அதான் மென்டல் ஹெல்த். ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் சொன்னீங்கள் எங்களோட இதில் வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குண்டு. அது ஒரு ஸ்டிக்மான்றது களங்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒருவருக்கு உடல் நலம் நல்லா இருக்குன்னு நாங்கள் எப்போ சொல்லுவோம் சொல்லுங்க அப்போ? ஒருவருக்கு உடல் நலம் வரைக்கு இப்போ எனக்கு காய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லியா? ஒரு ஆளுக்கு நல்லா இருக்குன்னு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா எதை சொல்லுகிறோம் நாங்கள்? காய்ச்சல் வந்தால் பாதிக்கப்படும், பின்ன வருத்தங்கள் வந்தால் பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ ஒருவருக்கு உடல் நலம்ன்றது அங்கே 3 விதத்தை சொல்கின்றார்கள். அதாவது WHO டெஃபினிஷனின் படி ஒன்று வந்து உடல் நலம், ஃபிசிக்கல் பாடி. ரெண்டாவது மென்டல் ஹெல்த், அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு சொல்கிறார்கள். சரியோ, ஆன்மீகம். இப்போ ஆன்மீகத்துக்குள்ள நாங்கள் போக தேவையில்லை. அப்போ ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது, தில்லானா மோகனாம்பாள் படத்தில் வந்து கண்ணதாசன் எழுதின பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. என்னென்றால், நலம் தானா நலம் தானா. ஒருத்தர் கேட்குறார், ஹவ் ஆர் யூ? நலம் தானா நலம் தானா. அடுத்த லைன் தான் முக்கியம், உடலும் உள்ளமும் நலம் தானா. அப்போ சில பேருக்கு உடல் நன்றாக இருக்கும், ஆனால் மனதில் வந்து உங்களுக்கு நோய் இருக்கும். அது உடல் நலம் நல்லன்னு சொல்லுவேன். சில பேருக்கு மனநலம் நன்றாக இருக்கும், உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும். அப்போ யாருக்கு உடலும் மனமும் நல்லா இருக்கோ அதுதான் வந்து ஒரு நல்ல உடல் நலம், உடல் ஆரோக்கியத்துடன் ஒரு இருக்குன்னு சொல்லலாம். விளங்குதா? இப்போ உடல் நலம்னு வரைக்கில் நீங்கள் சொன்னீங்க காய்ச்சல் வருது, ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். இதெல்லாம் எங்களது ஃபிசிக்கல் பாடி சம்பந்தமானது. அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு தயங்குவது இல்லை. இப்போ ஒரு உதாரணம், நான் இப்போ கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க, சரியா? அப்போ டயபிட்டிஸில் உங்களுக்கு தெரியும், தேர் இஸ் டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ். இப்போ எந்த பேஷண்ட்ஸே 5 வயசு பிள்ளைக்கும் டயபிட்டிஸ் டைப் 1 இருக்குது. அது டைப் 1ன்றது இன்சுலின் லைஃப் லாங்காக இன்சுலின் எடுக்க வேண்டி இருக்கும். இன்சுலின் எடுக்காட்டில் அந்த பிள்ளை இறந்து விடும். ஏனென்றால் இன்சுலின் செக்ரீட் ஆக இல்லை. இப்போ நாங்கள் ஏன் செக்ரீட் ஆக இல்லை, எதுக்கு, அதை பற்றி நாங்கள் டீப்பாக போக தேவையில்லை. மற்ற டைப் 2 இருந்தால் சில பேர் மெட்ஃபோர்மின் எடுக்க சொல்லி. அப்போ நாங்கள் ஸோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து, டைப் 1ல் வந்து இன்சுலின் சுத்தமாக இல்லை, டைப் 2ல் இன்சுலின் செக்ரீட் ஆகுது. ஆனால் எங்களது உடல் வந்து அதை சரியாக பயன்படுத்த, அதுக்கு இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபிட்டிஸ், அது டைப் 2. அதுதான் மோஸ்ட் காமனாக எல்லாமே இருக்குது. அப்போ ஒருவருக்கு டயபிட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணினால் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிறகு மருந்து எடுக்க வேணும், லைஃப் லாங்காக மருந்து எடுக்க வேணும் ஆரோக்கியமாக இருப்பதுக்கண்டு பண்ணலாம். இதே ஒருவருக்கு, ஐயா உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, நீங்கள் மற்ற இப்போ டயபிட்டிஸ் என்றால் என்ன, மருந்து மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும், சரியான உணவு உண்ண வேண்டும், அதோட மருந்து எடுக்க வேண்டும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு வைங்க, மனச்சோர்வு நோய் இருக்கண்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஐயா நீங்கள் வந்து நல்ல மென்டல் ஹெல்த், பாசிட்டிவ் திங்கிங், ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், இதுகள் எல்லாமே இருக்கணும். இதுதான் எக்ஸசைஸ் மாதிரி. அதோட நல்ல ஃபுட்டுன்னு சொல்கிறது என்ன, நாங்கள் என்னத்தை வாங்கி கொள்கிறோம். இப்போ நாங்கள் என்னத்தை வாங்கி கொள்கிறோம், எங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற காபேஜ் எல்லாம் எங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே. அப்போ அந்த உணவு, அதோட உங்களுக்கு மருந்தும் தேவைப்படும் எண்ணிக்கையில் தான் இந்த பிரச்சனை வருது. கனவேருக்கு அதை மருந்தெடுக்க விருப்பம் இல்லை. இப்போ நான் மருந்து விற்கிறதுக்காக நான் வர இல்லை. பட் அப்போ அதாவது உடலுக்கு, ஃபிசிக்கல் பாடிக்கு எப்படி நோய் வருமோ அதுபோல எங்களது மனதுக்கும் நோய் வரும், கட்டாயம் வரும். என்னென்று ஒரு ஆளுக்கு தெரியும் இப்போ தங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி? எக்ஸலன்ட் கொஸ்டின். கன பேர் அதை அக்னாலேஜ் பண்ணுறீங்க, தங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்டு. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க மனநலம் என்று, சரியா? மனநலத்தில் ஒரு நோய் டிப்ரெஷன். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஃபிசிக்கல் பாடியில் ஒரு நோய் டயபிட்டிஸ். அப்போ டயபிட்டிஸ் இருந்தால் அங்கே ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், வேறு என்ன வரலாம், சைனசைட்டிஸ் வரலாம், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸாக வரலாம், இயர் இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் ஃபிசிக்கல் பாடி. அதே மாதிரி மனநலம்ன்றது, மென்டல் ஹெல்த்ன்றது ஒரு காமன் வேர்டு. இந்த மென்டல் ஹெல்த்துக்குள்ளே டிப்ரெஷன் இருக்கலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம், பைப்போலார் டிஸார்டர் இருக்கலாம், ஸ்கிட்சோஃப்ரெனியா இருக்கலாம், பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கலாம், கிராஸ் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ரெண்டு நோய்கள் சேர்ந்திருக்கலாம். அப்போ மனநலம், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து டிப்ரெஷனை எப்படி அறிந்து கொள்ளாமல், டிப்ரெஷனில் எனி டைப் ஆஃப் மென்டல் ஹெல்த். அப்போ இப்போ எப்போ நாங்கள் ஒருவருக்கு ஒரு
அதாவது ஒரு டிசீஸ் என்று சொல்லுகின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்க பாப்போம். டயக்னோஸ் பண்ணா பிறகு. டயக்னோஸ் பண்ண பிறகு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒருவருக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு வைங்க, ஓகே. சரியா? அது நீங்கள் பிளட் டெஸ்ட் செய்யாமல் உங்களுக்கு தெரிய போகிற இல்லை. ஆனால் ஏனிவேல் பிளட் இப்போ நாங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாட்டிலும் நாங்கள் ஒருக்கா பிளட் டெஸ்ட் செய்ய சொல்கிறோம். 40 மாதத்துக்கு இருக்கா, 6 மாதம் செய்ய சொல்கிறோம். 40. ஆனால் சில வேளை அறிகுறிகள் தென்படலாம். அப்போ ஒருவருக்கு களைப்பாக இருக்கலாம், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கலாம், அடிக்கடி தாகம் எடுக்கிறதா இருக்கலாம். இன்னைக்குள்ள உங்களுடைய லைஃப்பை வந்து எஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, அடிக்கடி எழும்பி போய் பாத்ரூமுக்கு போயிட்டு வாரீங்க. உங்களோட லைஃப் எஃபெக்ட் பண்ணிக்க, உங்களோட லைஃப்பை எஃபெக்ட் பண்ணிக்கல தான் அதை வந்து நாங்கள் ஒரு டிஸார்டர் அல்லது டிசீஸ் என்று சொல்கின்றோம். சரியா? இப்போ இது ஃபிசிக்கல் பாடி அப்படியே வச்சு போட்டு மென்டல் ஹெல்த்துக்கு வாங்குவோம். எல்லாருமே நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மனதில் துக்கம் வரும், மனதில் இன்பம் வரும். சரியோ? இப்போ ஒருத்தருக்கு எங்களோட லவ்ட் ஒன், ஒரு நல்ல ஒரு அன்புக்குரியவர் ஒருவர் இறந்து விடும்போது எங்களுக்கு நிச்சயமாக துக்கம் வரும். ஆனால் அது டிப்ரெஷனோ இல்லை, அது வந்து நேச்சுரல் ஃபினாமினா. அதே மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் போகும்போது ஒரு எங்ஸைட்டி இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லினோம், ஒரு 1000 பேர் இருக்கீங்களா, நீங்கள் எழும்பிங்கன்னா கிண பேருக்கு போன வருஷம் நான் சொன்னேன் 1500 ஏஜென்ட்ஸுக்கு முன்னால் ஸ்பீச் கொடுக்க சொல்லி முதல் நாளைக்கு ஜூம் அண்டு பேருந்து சொல்லிச்சுன்னா இன் பர்சன் சொன்னால் 3 கிழமை எனக்கு நித்திரை இல்லை. அப்போ அது வந்து நார்மல், அது உங்களுக்கு நார்மலாக இருக்க வேண்டியது. சரியா? ரைட். இப்போ ஒரு ஆள் ஒருவருடைய தாயோ தகப்பனோ இறக்கும் போது அவருக்கு கவலை வரவில்லையென்றா தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த கவலைப்படுறது டிப்ரெஷன் அல்ல. அப்போ எப்போ நாங்கள் டிப்ரெஷன் சொல்கிறோம், இப்போ இவருக்கு வந்து அடிக்கடி எழும்பி பாத்ரூம் போகிறார், அவருக்கு அவருடைய லைஃப்பை எஃபெக்ட் பண்ணிக்கல, நாங்கள் அது ஒரு டிஸார்டர் டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல தான் மென்டல் ஹெல்த்லையும் உங்களுக்கு இந்த கவலை நோய் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறது, தொழில்படுவதை அது எஃபெக்ட் பண்ணும்போது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் எஃபெக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு டிசீஸ் என்று டயக்னோஸ் பண்ணுகின்றோம். அது வந்து ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், அது வந்து டிப்ரெஷனாக இருக்கலாம், அல்லது ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு சொல்லக்கூடிய எந்த மென்டல் இல்னஸ் ஆயும் எதுவும் வந்து உங்களையோ அல்லது உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தையோ எஃபெக்ட் பண்ணுவது பாதிக்கும் போது. இப்போ இப்போ எங்களோட இப்போ எனக்கு ஒரு என் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குண்டா அவை அதை எக்னாலேஜ் பண்ணாட்டியும் என்ன ஹெல்ப் நாங்கள் இப்போ கேமேஜுக்கு போகிறதா எங்கே போய் அப்படி ஹெல்ப் கிடைக்கிறது? நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதை இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட். அதுக்கு முதல்ல நாங்கள் மென்டல் ஹெல்த் ஒருவருக்கு அசஸ்மெண்ட் பண்ணுறோம் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு வந்து முதல்ல எனக்கு மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருக்குதா, இப்போ நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம் டயபிட்டிஸுக்கு, பிளட் ப்ரெஷர் செக், அது மாதிரி மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணலாம். என்னுடைய தொழில்பாட்டில் ஏதாவது பிரச்சனை, எனக்கு அடிக்கடி இப்போல்லாம் கோபம் வருதா, இல்லை என் தம்பிக்கோ அண்ணாவுக்கோ அவர் நல்லா தானே போய் கொண்டிருந்தது, ஏன் கோபம் வருது இப்போ அடிக்கடி? அப்போ அது நாங்கள் கவனிக்க வேண்டும். நடந்து கொண்டிருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ ஓகே, ஒரு ஆளுக்கு திடீர்னு கோபம் வர பிரச்சனை இல்லை, பட் ஒரு சில பேர் வந்து பிறவிலேயே கோவக்காரர், அவையில நாங்கள் ஒன்றும் செய்யல, அதுக்கு நான் வாரேன். இது வந்து அப்போ உங்களது குணத்தில் எது மாற்றம் இருக்கின்றதா, நடவடிக்கை சில பேர் விட்ரா ஆகிவிடும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்கிட்ட இப்போ என் ஃப்ரெண்ட் என் கசனால் அந்தபடியே 17 வயது இருக்கும், ஒவ்வொருக்காம் ரூமுக்கே இருந்தவர். ரைட், கேம் விளையாடுக்கிட்டு. அப்போ பேரண்ட்ஸ் நினச்சின்னா அவர் சும்மா கேம் விளையாடுறாரு, பட் தென் ஹி கமிட்டட் சூசைட். ரைட், அவர்கிட்ட வாக்கே எடுத்துட்டார். அப்போ 17 years ஏஜில். பட் தென் தே செட் ஹி ஹேட் மென்டல் ஹெல்த் இல்னஸ். அப்போ அந்த கவனிக்கிறேன் என்னென்று அதை போய் கதைக்கிறது அவையோட, அதுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்ல விஷயம். ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறது மென்டல் ஹெல்த் இஸ் காஸ்ட் பை சம்திங் அண்டு அது வந்து ஒரு பிழையான வாதம். அதாவது ஒருத்தர் இறந்து விடுகிறார் என்று வைங்களேன், ஒருவருடைய மகனோ மகளோ இறந்து விட்டால் அதுதான் இவருக்கு டிப்ரெஷனை கொண்டு வந்துட்டு, இப்போ பிரேக்கப் பண்ணி இப்போ காதலில் தோல்வி அடைந்தால் பரீட்சையில் தோல்வி அடைந்தால் டிப்ரெஷன் ஆகிறோம், டிப்ரெஷன் வந்துட்டுதுண்டு. அது சரியில்லை. பரீட்சையில் தோல்வி அல்லது காதல் தோல்வி ட்ரிகர் பண்ணிவிடும், ஒரு சுவிட்சை போட்டு விட்ட மாதிரி. ஆனால் அதுதான் காஸ் பண்ணினதுண்டு இல்லை. அது வந்து நாங்கள் அதுதான் எங்களோட சரியான மித்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் கணக்கு இருக்குது. அப்போ ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையை ஃபங்க்ஷனிங்கை
அது வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்றால் அது மென்டல் இல்னஸ் வந்து அங்கே தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ண துவங்குவோம். பண்ணுதுடும். இன்னொன்று இப்போ எனக்கு பிள்ளைகள் இருக்கு, ரைட்? நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறது தான், படிக்கணும், ரைட்? வீட்டை தமிழ் கதைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பெரிய லெவலில் சில பேருக்கு ஐ ஹர்ட், ரைட்? இப்போ ஒரு பிள்ளைய வந்து சூசைட் திருப்பி சூசைட் பண்ண இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையை டாக்டருக்கு படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணினான்னு சொல்லி, அது ட்ரிகர் பண்ணுறதா அல்லது அது உண்மையாக பேரண்ட்ஸில் என்ன பேரண்ட்ஸுக்கு அது நெஞ்சுக்குள்ளே குத்தி கொண்டு இருக்கும் பார்க்க பூரா, ரைட்? தாங்கள் பிள்ளை செய்துட்டோமாண்டு இந்த பிள்ளைக்கு நல்லதை செய்ய போய்த்தான் அப்படி நடந்தோன்னா நான் எல்லாரும் அந்த பேரண்ட்ஸை தான் ப்ளேம் பண்ணிச்சு நம்ம. ஸோ இது வந்து ஐ திங்க் எல்லா தமிழ் பேரண்ட்ஸும் வந்து தங்களோட பிள்ளைகள் டாக்டர் ஆகணும்னு தான் நினைக்கிறது. அதில் எந்த பிழையும் இல்லை. ஆமாம், ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் அந்தந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருவருக்கு இன்ஜினியராக ஆமா. விருப்பம். எல்லா தொழிலும் வந்து புனிதமானவை. அது டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் புரோக்கர், இட் டசன்ட் மேட்டர். நாங்கள் கூட ப்ரெஷர் ஆனால் கொடுத்தால் மென்டல் ஹெல்த் வருமா? அதுதான் பிழையான விஷயம். ஸ்ட்ரெஸ்ன்றது வேற, மென்டல் ஹெல்த்ன்றது. ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. நல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, கூடாத ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. அப்போ பெற்றோர் வந்து அது சொல்கிறதால தான் டிப்ரெஷன் வந்ததுண்டு இல்லை. அந்த அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 90% பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகளுக்கு 5 நாளும் கிளாஸ் இருக்கு. 5 அப்போ ஐ சம்டைம்ஸ் ஈவன் that ஃபீல் is a நாங்க different- ஓவர் டூயிங் இட் ஆண்டு. டெஃபினெட்லி ஓவர் டூயிங் இட். பிள்ளைகளை வந்து விளையாட விடுங்க. இந்த இன்றைக்கு காலமே கிளாஸுக்கு பியானோ கிளாஸ், நாளைக்கு வந்து ஃப்ளூட் கிளாஸ், அதுக்கு பிறகு சமயம் கிளாஸ், அதுக்கு பிறகு தமிழ் கிளாஸ், இப்படி தேவையில்லை. ஐ மீன் அது நான் ஒரு பேரண்ட் அட்வைஸுக்காக நான் இங்கே சொல்ல வரையில. இப்போ நாங்கள் கதைக்கிறது மென்டல் ஹெல்த் ப்ரிவென்ஷனை பற்றி தான் கதைக்கிறோம். மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ரெஸ் கூட இட் இஸ் லைக் டயபிட்டிஸ் இருக்குது ஒரு பிள்ளைக்கு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கூட ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கள் என்றால், கூட இன்னும் சீனியை கொடுத்து சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கீங்கள, இன்னும் வந்து அந்த டயபிட்டிஸ் கூடத்தான் போகுது. ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கூட இட் கேன் ட்ரிகர் ஹிடன் மென்டல் இல்னஸ். ஆனால் அந்த சூழ்நிலை நல்லா இருக்கீங்கள, இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கீங்கள, டயபிட்டிஸ் வரதை நாங்கள் பின் போடலாம். ஆமாம், சரியா? டயபிட்டிஸ் வரவன் மட்டும்தான் வரத்தான் போகுது. அதே மாதிரி டிப்ரெஷனும் வந்து நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கண்ணுக்கு கண் பார்த்து கயக்கிறதே கஷ்டம். இப்போ எல்லாரும் செல்ஃபோன் தான். இந்த 5 வயது மகள் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிற 1 லிவிங் ரூமுக்குள்ள நோ ஃபோன்ஸ். எக்ஸலண்ட், ரைட்? அப்போ மார்னிங் அவார்டு இருந்து காஃபி, இப்போ நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக இருந்து மார்னிங் கதை கேட்க அந்த ரூமுக்கு நோ ஃபோன். ஐ திங்க் ஐ see a great future. இந்த சின்ன பிள்ளைகள் 10 வயசு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து they always see. எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு டிராயிங்குக்கு கூட இந்த மகள் கீறினவா நான் ஃபோனோட நிற்கிறது. எஸ். ஸோ இது எப்படி என்று சொல்ல வாரென்றால், நாங்கள் டீனேஜர்ஸாக இருக்கேக்கல, டீனேஜர்னா 10 வயசாக இருக்கேக்கல, அப்போ நான் சொல்வது 70s. ஓகே, ஸ்மோக்கிங் இந்த டேஞ்சர்ஸ் எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து ஸ்மோக்கிங் எல்லா ஹீரோ சினிமா ஹீரோல இருந்து எல்லாருமே வந்து அப்போ தேர் வாஸ் நோ ஸ்டடீஸ் டன் ஆன் ஸ்மோக்கிங். எக்ஸாக்ட்லி. அப்போ we didn't know. அப்போ எங்களுக்கு ஸ்மோக் பண்றது வந்து ஒரு ஆம்பளைன்னா ஸ்மோக் பண்ணணும். இப்போ we know the dangers and very few people smoke. And we know the dangers. Same thing is going to happen with our habits, cell phone. 25 years from now எங்கட பிள்ளைகள் சொல்லுவீனா, எங்கட parents we didn't know. இப்போ even if you look at Australia and stuff, off topic that because of mental health, social media, kids under 16 வந்து social media பாவிக்கலாண்டு rules கொண்டு வரீங்க Australia, right? So I think we are going away from the mental illness. So mental illness is not caused by social media. It is not caused by a death. It's not caused by a failure. These things can trigger. அப்போ ட்ரிகர் பண்ணுறது தான் நாங்கள். அப்போ மென்டல் இல்னஸ் அண்டு ஏன் வருது? இப்போ இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சிருக்கிறதால அண்ட் இன்சுலினை வந்து எங்களோட பாடி டிஷ்யூஸ் எடுத்துக்கொள்வது எஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால டயபிட்டிஸ் வருது. அதே மாதிரி எங்களோட மூட், இப்போ நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சில வேளை எங்களுக்கு அடுத்த ஒரு நியூஸ் வருது, டக்குன்னு உங்களோட மூட் இறங்குது. அப்போ இந்த மூடுக்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இன் த பிரெயின். பிரெயினில் வந்து ஒரு 3 கெமிக்கல், செரட்டோனின், நாரெப்பினெஃப்ரின் அண்ட் டோபமைன், இவை தான் இந்த பேலன்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, இட்ஸ் லைக் இன்சுலின் சுகரை இது பண்ணுற மாதிரி.
அப்போ இந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக செக்ரீட் ஆனாலோ இல்லை அப்சார்ப்ஷன் குறைஞ்சாலோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னதான் நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு டிப்ரெஷன் என்ற வாய்ப்பு வேற இருக்குது, இல்லை ஆங்ஸைட்டி என்ற வாய்ப்பு வேறு இருக்குது. டோபமைன். ஓ அப்போ இப்போ என்னென்னு இதில் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி மெடிக்கேஷன், அந்த மெடிக்கேஷனை பற்றி கதைப்போம், ரைட்? And some people are afraid to get into medication and அதில் I'm not addicted talking, I ஆகிடுவாங்க. didn't say anything about medication. So but if it's like, so like other things like இப்போ healthy living, like working out and stuff will help with mental illness, right? So I didn't talk about medications. That is also part of it. Part of it, okay. But medicine தான் வந்து இதுக்கு So one stop solution and one stop solution என்றது இல்லை. மெடிசின் ஆல்சோ நீட்ஸ் டு பி கன்சிடர்ட். okay. அப்போ எக்ஸசைஸ், குட் என்வாயர்மெண்ட், குட். இப்போ ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் இருக்குது, அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார், அவர்கிட்ட ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ பேட், ஹீ இஸ் கெட்டிங் புல்லிட் எவ்ரி டே என்றால் ஹீ இஸ் நெவர் கோயிங் டு கெட் வெல். அப்போ இட் இஸ் லைக் டயபிட்டிஸ் என்று டயக்னோஸ் பண்ணுறோம், அவருக்கு நீங்கள் இன்சுலின் கொடுக்குறீங்க, அவர் கவுச்சிலே இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார், இஸ் நாட் டூயிங் எனி எக்ஸசைஸ் என்றால் த டயபிட்டிஸ் இஸ் நாட் கோயிங் டு கெட் under control. So what do you tell people, right? If, let's say if I have a sibling who's always just mood out, right? And or if I have a couple, like if my spouse is always mood out, doing their own thing, depressed, and I'm trying to approach them to help, but they're not letting me help. And on the situation, என்ன advice கொடுப்பீங்க அந்த ஸ்பௌஸுக்கு? நான் வந்து I'm not a I'm saying like, you know, marriage counselor, but no, I'm just kidding. இப்போ என்னண்டா இது வந்து அதான் சொல்றேன், we should have, first thing is good relationship. Right. இன்னொன்று வந்து somebody இதில் வந்து let's take depression. Okay. Let's focus on one thing. One right? thing, okay. Depression சொல்ல போனீங்கன்னா there are some classical symptoms there. There are some atypical symptoms there. You know what? They're not classic symptoms, but they can indicate depression. அப்போ classic symptom என்றால் people are feeling sad, obviously. Right. People feeling sad unnecessarily. People getting irritated because சின்ன சின்ன இதுகளுக்கும் upset ஆகிடும். பட் இது வந்து இவ்வளவு காலமும் நல்லா இருந்தது, திடீரெண்டு இல்லை, கொஞ்சமாக பாஸ் 6 months, பாஸ் 8 months, and they will start withdrawing from the world. கொஞ்சமாக இப்போ நான் இன்றைக்கு பார்ட்டிக்கு வரையில், இந்த முறை நான் வரையில், leave me alone, அந்த மாதிரி கொஞ்சமாக வித்ட்ரா ஆகிறது. மற்றது வந்து திடீரெண்டு crying spells, உணர்ச்சி வசப்படுறது. something happening in கொரியாவில் plane crash என்றால் here people get very emotional. Of course it's a sad thing, right. But unduly emotional ஆகிறது. இந்த மாதிரி நான் ஒரு 100 symptoms சொல்லலாம். excess sleeping and not sleeping at all. ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அதுக்காக இது ஒரு விஷயம் விளங்கணும், எக்ஸஸ் ஸ்லீப் பண்ற எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கண்டு இல்லை. That could be laziness. I was just about to say, naturally some people are lazy. நித்திர வராதாக்களுக்கு டிப்ரெஷன் இருக்கண்டு இல்லை. பட் இதுவும் ஒரு சைன். நிறைய சாப்பிட்றது ஆக்கள் இருக்கும், எக்கச்சக்கமாக ஓவராக சாப்பிட்ற ஆக்கள், பிஞ்ச் ஈட்டிங் இருக்கும், சில பேருக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அப்போ இப்படி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தால் don't hide it. நீங்கள் don't hide it. You need to discuss with your friend or a partner or a colleague or seek help. அப்போ இந்த மாதிரி எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே without any reason I am getting sadness. I don't know what's going on. இது வந்து you should discuss it with your. The second step is your family doctor. If you're listening from Canada, family doctors are very well trained to diagnose. First thing is you have to diagnose whether this is simply grieving or this is depression. And there's always cure and there's always help, right? Like there is always help. What I found in experience, if I'm in nature, I feel more happy, right? Like that's one of the reasons I moved to the countryside, because if I go for a walk outside or if we go camping, things like that helps with my mental health. Yes. Right? So, or when I'm working out, if I don't work out, then I feel lazy. Right? So what happens, sometimes you're in the nature, நீங்கள் walk பண்றீங்க, நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குறீங்க, அப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கும். பட் ஒன்ஸ் that is taken, then you're back into that black hole. என்ன செய்யறேன்னு தெரியாது. I'm feeling sad, I'm feeling terrible, but I don't know what's the cause. Then you should go and talk to a doctor. Talk to your family doctor. அப்போ இது வந்து எடுத்த உடனே டிப்ரெஷன் இல்லை. சம்டைம்ஸ் இட் குட் பி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர்ஸு அவையில் எடுக்கிற மெடிசின் சைட் எஃபெக்டாக கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓ இட் குட் பி சம்திங் அவையில் செய்கிற ஹேபிட்டாக இருக்கலாம்.
இப்போ இதை நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ்ட்டு போய் அதை கதைக்கும். ஒளிச்சு மர தே ஆல்வேஸ் சே lawyers டாக்டர்ஸுக்கு ஒன்றுமே ஹைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரைட் I don't know about that. they say that right. So அப்போ இப்படியான இதுக்கு இட்ஸ் நார்மல் ரைட். இந்த ஆக்க சில பேர் நினைக்கிறது மென்டல் ஹெல்த் ஓ மை காட் எனக்கு இன்னும் பிரச்சனை ரைட் அண்ட் இட்ஸ் abnormal. அதுதான் இப்போ மென்டல் ஹெல்த் இருக்கிறவே வந்து தே நாட் அப்நார்மல் அட் ஆல். இப்போ டயபிட்டிஸ் இருக்கிறவே அப்நார்மலா இல்லை. ஸோ டயபிட்டிஸ் இருக்கிறவைகளுக்கு வந்து I will not abnormal. அதே மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவே not abnormal. Nobody is abnormal. It is the condition we are living. இப்போ நாங்கள் 2025 இது வந்து we have advanced medical knowledge, advanced research. இதெல்லாம் வச்சு we can actually keep everything under control. Right. சரியா? So next topic, it's also a controversial topic, is abuse and addiction. Right? Okay. So I'll talk about young people first, right? முதல்ல இருந்தே எங்களுக்கு லைக் குடி பறவை லைக் மது ரைட் மது பாவிக்கிறது கொஞ்சம் எங்களோட கம்யூனிட்டியில் கூட ரைட். அப்படி என்ன டேட்டா இருக்குது? டேட்டாண்டு நான் பார்க்குற அளவில் நீங்கள் எங்களோட கம்யூனிட்டி மட்டும்தான் பார்க்குறீங்க? இல்லை எங்களோட கம்யூனிட்டி மட்டும் தான் எங்களை என்ன தெரிஞ்சது ரைட். இல்லை எல்லா கம்யூனிட்டிஸ்லேயும் இருக்குது ரைட். ஸோ அட் த சேம் டைம் இப்போ ஒரு எபிடெமிக்காக நடக்கிற விஷயம் வந்து abuse of drugs, right? இப்போ இல்லை, அது that is there for 100 years. But I feel like it's so like because now we are getting the news. Sorry to so we're getting the news, right? Yes. So because I've been going, for example, last year I went to a few funerals, unfortunate, right? Young people my age, right? And I know for a fact அவை இறந்தது வந்து ட்ரக் ஓவர்டோஸ் ரைட். பட் தென் எங்களோட கல்ச்சர்லையோ எங்களோட கம்யூனிட்டியில தமிழாக்களுக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதை தங்களோட சொந்தக்காரருக்கு சொல்லவும் விருப்பம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூச்சம் அவமானம் சொல்லிட்டு அப்போ அதால் என்ன சொல்லி வேண்டாம் இல்லை பிள்ளை வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தான்னு சொல்லி ரைட். அப்போ இப்போ ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் நான் யங் கிட்ஸோட கதை கேட்க இட்ஸ் பிகமிங் அ ரியல் ப்ராப்ளம் ரைட். முந்தி இப்போ நாங்கள் வளர்க்க ட்ரிங்க்ஸ் பாவிப்பினம் மற்றது சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது எனியில் கெட்ட பழக்கம்னு சொன்னால் வீட் ரைட் கஞ்சா ரைட். இப்போ cocaine is prominent in our culture, right? Girls, boys, எல்லாருமே cocaine is like, because weed is legal, I feel like cocaine is the next step. அப்போ அது வந்து இட்ஸ் பிகமிங் ஜஸ்ட் அ நார்மல் திங். உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அதில் ஹை ஸ்கூல் ரீயூனியன் கல்யாண வீடு. அதில் ஒரு படியன் எனக்கு யாருன்னு தெரியாது மா இருக்கான்னு கேட்டுக்கொண்டு இருந்தார். சும்மா ஜஸ்ட் கேஷுவல். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு மாண்டா என்னண்டா கொக்கேன். புட்டை வைக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் பிகமிங் அ ப்ராப்ளம் அண்ட் ஐ திங்க் கொக்கேன் இஸ் அ ட்ரக் ஃபார் ரிச் பீப்புள் அண்ட் கொக்கேனில் போய் இந்த ஃபென்டனால் கலந்து I know so many people, like young people, like one time there's 3 young people that overdosed one time, Tamilakal, right? So அதை பற்றி ஒரு தடவை கதைக்கிறோம் இல்லை. இட்ஸ் a very sensitive topic. அப்போ நீங்கள் இதை பற்றி ஒரு என்னென்று அப்படி ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்கிறாக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமன்றக்க சொல்கிறீங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அடிக்ஷன்ஸ்ன்றது வி ஆர் லுக்கிங் அட் இன் ஒன் டிரெக்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் என்றதில் தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். But there is an other angle we have to look at it. First thing is, it is a mental illness. அது வந்து ஒரு disease என்றதை நாங்கள் விளங்கிட்டோம் என்றால் I think we can tackle this easily. You're right. Especially in Toronto, Canada, the drug addiction rates are very high. Very high. And it's not just addiction to, like yesterday someone called me, one of my followers, and she said her husband took second mortgage, $300,000. அப்படியே போய் கேம்பிள் பண்ணிட்டாரன் ரைட். ஸோ இஸ் கேம்பிளிங் அடிக்ஷன். ஈவன் மை ஹேவ் அன் அடிக்ஷன். மை அடிக்ஷன் இஸ் ஐ ஹேவ் அ ஃபோன் அடிக்ஷன் ரைட். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஸோ ட்ரீட்மெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் திங் இஸ் you said you have a phone addiction. I mean, I don't think that is an addiction, but you are nice enough to say everybody has that habit. There's a difference between habit and an addiction. Okay. சரியா? How do you differentiate? So how do you differentiate? And நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். When a habit affects your functioning, it becomes an addiction. Gotcha. சரியா? அதுக்காக நான் once a month தான் கோக்கைன் எடுப்பேன் என்றால் அது சரியா? அப்போ அடிக்ஷன்ன்றது ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ டிசீஸ் லைக் கேன்சர். So you need to seek help. You need to get it treated properly. It is, yes, there is ways out. There is. So, but first thing is better
அடிக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து எல்லாரும் அடிக்ட் ஆகிற இல்லை. நாட் எவ்ரி யூத் இஸ் அடிக்டட். Right. There are people who get addicted to certain substances. Alcohol is a big addictive substance. The worst addictive substance is tobacco. Smokers. நீங்க பார்த்தீங்கன்னா smokers is giving up smoking is very hard. Smoking மட்டும் அடிக்ஷன்ன்றது கேம்பிளிங் அடிக்ஷன். Gambling addiction, yeah. இப்போ என்ன நடக்குது என்றால் இந்த அடிக்ஷனை வந்து நாங்கள் சோஷியல் ஈவிலாக பார்த்து அந்த சோஷியல் கண்ணோட்டத்தோட பார்க்கல, மெடிக்கல் கண்ணோட்டத்தோட பார்க்காமல் சோஷியல் கண்ணோட்டத்தோட பார்க்கல தான் இங்கே வந்து நாங்கள் பிளவுறோம். நாங்கள் அதைத்தான் பார்க்குறோம். என்ன மற்றவர் எங்களோட சொந்தக்காரன் என்ன பின்னம், ரைட், எந்த பிள்ளை இப்படி செய்யுது எல்லாம் பிள்ளை. இப்போ ஒரு விஷயத்தை எடுங்கோ, உங்களுக்கு ஒரு ஒரு இமேஜினரி சிஸ்டர் இருக்கிறான்னு வைங்க. ஓகே, சரியா? ஒரு இமேஜினரி சிஸ்டர், ஷீ இஸ் இன் த யூனிவர்சிட்டி. நவ் ஷீ இஸ் ஃபவுண்ட் வித் கொக்கெயின் எக்ஸாம்பிளுக்கு கொக்கெயினோட இருக்கிறா, ரூமில் போனால் கொக்கெயினோட இருக்கிறான்னு பார்த்தோன்னே எங்களோட ரியாக்ஷன் என்ன? உடனே உனக்கு படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வா வீட்டை என்று கொண்டு போய் நாங்கள். ஆனால் அது வந்து என்ன நடக்குது? நாங்கள் சோஷியலி எஸ் வி ஐசோலேட்டிங், தட் இஸ் குட். வி ஆக்சுவலி ரிமூவிங் ஹர் ஃப்ரம் த பேட் என்வாயர்மெண்ட். ஓகே, எஸ். ஆனால் இந்த நோய், if she has cancer, let's say she has cancer, you take her to the doctor. You take her to the doctor, you take her to the professional. So ingayum vandu you rehab need, it's not only rehab center, it starts from the family doctor. You need treatment for the addiction, and addiction is like cancer. நான் ஏன் இந்த cancer word யூஸ் பண்ணால் it can come back again and again and again. So what people think is, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி I know someone that's really going through it personally right now. They're thinking is okay, இப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறார், நான் அவள் if she's addicted to drugs என்று சொல்லிட்டு வீட்டை லாக்அப் பண்ணி வச்சிருந்தா அந்த அடிக்ஷன் போயிடுமா? இல்லை, அப்படி அது போகாது. ஏனென்றால் அடிக்ஷன் வந்து அந்த அடிக்ஷன் வந்து அந்த டிசீஸ், ஆல்கஹாலிசம் இஸ் அ டிசீஸ். தண்ணி அடிக்கிற எல்லாரும் ஆல்கஹாலிக்ஸ் ஆகிற இல்லை, ஆனால் அப்படித்தான் எல்லாரும் துவங்குறது. ஓ, நான் பண்றது எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை, நான் நினைச்சா விடுவேன், நான் கார் ஓடுவேன், நான் கிளியரா கார் ஓடுவேன், அதெல்லாம் சரி வராது. அடிக்ஷன் பொட்டென்ஷியல் இருந்தால் வந்து தயவு செய்து இதை தொடாமல் இருப்பது நல்லது. ஆமாம், முதல் தொடாமல் இருந்தாலே அந்த அடிக்ஷனே போக மாட்டேங்க. ஒரு ஸ்லோகன் இருக்குது, சே நோ டு த ஃபர்ஸ்ட் பஃப்ன்றது. ரைட். ஆனால் என்னென்றால் எங்களோட என்வாயன்மெண்ட் சந்திக்கு சந்தி உங்களுக்கு மருவானா ஷாப் திறந்து அங்கே தான் துவங்குறது எல்லாரும். அது வந்து பியர் ப்ரெஷர், லைக் என்ன இது ஒரு மாதானே என்ன நடக்குது என்றால் இந்த அடிக்ஷன் டிசீஸ் இருக்கிறவையில், இப்போ டயபிட்டிஸ் இருக்கிறவைக்கு மாதிரி இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதே வந்து ட்ரிகர் பண்ணிவிடும் அந்த சுவிட்சை. ஸோ த பிரெயின் இஸ் ஆஸ்கிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ப்ளஷரபிள் திங். அதில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். பட் எங்களோட சமூக அமைப்பில் நீங்கள் தமிழாக்கள்ன்ற சமூக அமைப்பு, குடும்பம், அண்ணா தம்பி அக்கா எல்லாம் இருக்கேக்குள்ள it is little easier than somebody who doesn't have anybody to get out of it. அப்போ this also could be an outcome of the addiction என்றது ப்ராப்பராக மென்டல் இல்னஸ் ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர், ஒரு ADHD, attention deficit hyperactive disorder என்று சொல்கிறதோ ADD, attention deficit disorder இருக்கிறவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஆற்றல், their brain is super highly working, they are brilliant people. அவைக்கு ஒரு அவுட்லெட்டுக்கு they may go to this one. அப்போ அதை வந்து ஒரு ஸ்டிக்மா இல்லாமல் we need to treat the addiction. First thing we need to identify. அதான் மற்றாவை acknowledge பண்ணி, like they shouldn't brush it under the carpet. No. And the முளையிலே கிளியறியணும் போல, அதாவது முதல்ல இருந்தே you need to address it, get it treated, start from your family doctor. And then what would you say to people, how could they, for that, I know people who their spouse met, they're heavy drinkers, right? So they just given up, right? And so they don't want to help, right? And at the same time the person that's addicted, right, doesn't want to seek help. அப்போ இவைக்கு என்னதை சொல்லி என்னென்றாவைய encourage பண்ணி இல்லை நீங்கள் you can get out of it என்று சொல்கிறது? So the thing is, because ஒரு alcoholic எடுங்களேன், ஆமாம், alcoholics will have lots of friends, family. எல்லாரும் வந்து rather than accusing somebody of being an alcoholic, it's you can do it in different other ways. Show love. Show love, okay.
show Be passion, compassionate. be compassionate, be genuinely interested in somebody. அது வந்து தான் we are lacking in our Because place. what we find is sometimes இப்போ நீங்கள் உதவி செய்ய போக they become defensive. அதான் அதுக்கு வந்து உதவி நீங்கள் எல்லாருக்கும் உதவி கேட்காமல் நான் உதவி செய்யக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கம், அதாவது ஜெனுவின்லி பேஷனேட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் பி ஜெனுவின்லி பேஷனேட். அது ட்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட்டி கொண்டு போகலாம். இப்போ இட்ஸ் நான் சொன்னேன் It கேன்சர் puts a lot of pressure on you too, Anna. இப்போ உதாரணத்துக்கு long time ago, this is way back, one of my close friends, I found out he was doing cocaine. It got to a point I had to go, நான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு தலையில் மயங்கி விழுகிற மாதிரி இல்லாமல் வந்து once I found out. But then I went to my family doctor, she said, no, Dinesh, like, you're going to go crazy because of this. Go and talk to him. And அப்போ நான் போய் அவரோட கதைச்சு அழுது குளறி இதை விடன்னு சொன்ன பிறகு தான் இப்போ விட்டுட்டேன், ரைட்? ஆனால் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கேட்குறேன். இப்போ பிகாஸ் ஐ டீப்லி கேர் அபவுட் ஹிம். ஸோ அப்போ டீப்லி பிகாஸ் அப்படின்ட்டு சொல்லி when you care about someone so much and you find out that they're doing this, you get into a state of depression and your mental health goes away. You need training for that. Anyway, என்னென்றால் இப்போ you're going overboard here. முதல்ல வந்து அடிக்ஷனை வந்து இவையிலெல்லாம் முதல்ல களவாத்தான் செய்வீங்க. You won't find, except for alcohol. You're obviously know this person is drinking too much and health reasons இருக்கும். என்னென்னா பேசிக்கலி இட்ஸ் போத் சோஷியல் அண்ட் இட்ஸ் அ டிசீஸ். அப்போ கேன்சர்னு சொல்கிறது இட்ஸ் வெரி ஹார்ட் டு க்யூர், பட் இட் கேன் பி க்யூரபிள். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப், அதான் இந்த இப்போ ஒன் ஆன்சர் டசன்ட் ஃபிட் எவ்ரி கேஸ். அப்போ இதில் வந்து கணக்கு சில பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம். அது எந்த சமயமாகவும் இருக்கலாம். ஆன்மீகம் ஒரு வழியாக இருக்கலாம். அன்பு தான் இதுக்கு ஒரே ஒரு வழி. ஆனால் அந்த அன்புக்கு மேலே மெடிக்கலி தேர் ஆர் மெடிகேஷன்ஸ். Treat the underlying cause for addiction. Addiction can be brought up by untreated depression, untreated attention deficit syndrome, untreated anxiety disorder. அப்போ நீங்கள் கூச்சப்படாமல் இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்களுக்கு இப்படி ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு சொன்னால் அக்னாலேஜ் பண்ணி போய் டாக்டரை சீக் பண்ணுறது தான் பெஸ்ட். இது என்னென்றால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது காசிப் இவரிலே இப்போ கொக்கேனில் இறங்கி இருக்கிறார் தெரியும். அப்போ அப்படி நாங்கள் சொல்லாமல் எவ்ரிபாடிஸ் பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியலாக கணக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஹெல்ப் பண்ண போய்க்குள்ள நினைக்கக்கூடாது, என்ன தினேஷ் வந்து எனக்கு சொல்கிறாரு, இவர் யார் எனக்கு சொல்கிறது, என்னை விட 15 வயசு இல்லாம இவர் எனக்கு வந்து சொல்கிற மாதிரி இல்லாமல் சொல்லலாம். நிறைய விழிப்புணர்வு தேவைப்படும் நிறைய. ஆனால் இப்போ வந்து the younger generation is, I think they have lots of information and they are very good. They're very good too. Lots of hope with them. I hope so. I mean, but then there's that there's this engada age ipo inne meda konjam bayadu kuda, right? So let's say parents who came here, immigrated here in their late teens, or like avenda kids, when their child goes through something, and if you come from a very conservative family, right, updidan gossip, like nangal vandu were conservative family and so like they're scared to even tell their siblings about it. If my son is going through something, we should openly seek help, right? So they put all that avenda thalikliye pottu, right, ondum seiyalaanu solli. But obviously now what happens is when that person comes out and they're at a party or something, you're questioning, because as a person like me, I would know. My wife is a social worker. She knows right away when somebody's abnormal, right? Then we're questioning, why aren't they doing something about it? Good question, but this is the starting point. நான் என்ன சொன்னேன், வின்டரில் கார் ஓடுறீங்க, கொஞ்சம் கார் ஸ்லிப் ஆகுது, என்ன செய்வீங்களா? அப்படியே விட்டுட்டு இருந்தால் கார் டெஃபினட்டாக டிச்சுக்கு போகுது. அதுக்கு முதலே get the steering wheel, slow down the speed and then get going. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அப்படித்தான் அடிக்ஷனும். கொஞ்சம் உங்களுக்கு துவங்க ஒரு லெவலுக்கு மேலே எது போனாலும், ஸோ யூ ஸ்லோ டவுன் அண்ட் புல் த கார் அண்ட் தென் பி ஸ்டெடி. இதுதான் முக்கியம். இதுக்குள்ள தான் எங்களோட ஆன்மீகம் வருது, அதாவது சமய நடவடிக்கைகள், சேரிட்டி ஒர்க் வருது. ஏன்னா we have a lot of time in our hands. We have nothing to do except going through. I know this is also broadcasted in the TikTok and YouTube, Instagram. But there should be a limit. And what are we doing creative என்றது நாங்கள் முதல்ல பார்க்கணும்.
எங்களோட பிள்ளைகள் மெஜாரிட்டி ஆஃப் தெம் இதை லேர்ன் மிருதங்கம், வாய்ப்பாட்டு, டான்ஸ், வயலின். ரைட். எத்தனை மிருதங்கம் வித்வான்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எத்தனை திருவாரூர் பக்த வச்சலம் இருக்கிறார்கள். மேபி 1 or 2 ஐ கேன் நேம் தெம். தே ஆர் வெரி குட் கிட்ஸ். ஆனால் எங்கட ஒரு 1000 கிட்ஸ் மிருதங்கம் படித்தாலும் ஒரே திருவாரூர் பக்த வச்சலத்தை நீங்க என்ன சொல்லுங்க, வேறு இதுல இன்வால்வ் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் பேரண்ட்ஸுன்ற ஸ்ட்ரெஸ்ஸால் இல்லை. எத்தனை MS சுபலட்சுமியோ, சித்ராவோ, ஜானகியோ, சுசீலாவோ எங்கட கம்யூனிட்டியில் இருந்து இருக்கணும். எத்தனை SP பாலசுப்ரமணியமோ, ஜெயசுதாஸ் இருக்கணும். எல்லா குழந்தைகளும் எல்லாம் படிக்கணும். ஒரு பத்மா சுப்பிரமணியமோ யாரும் இருக்கணுமா? எல்லாம் வந்து ஸ்கூல் முடிகிற வரைக்கும் டான்ஸோ பியானோ நடந்து முடிஞ்சது வேலை. அதுக்கு பிறகு கடமைக்காண்டி செய்யறோம். அப்போ we don't have anything, we are not creating anything, we are becoming consumers every day. என்ன எல்லா டிக்டாக்கும் இதுல இருந்து அதுல இருந்து இப்ப அத கார் வேணும்னு மிஞ்சால சில பேர் தாங்கள் டிப்ரெஸ் ஆகிடும். இல்ல அப்ப இது வந்து என்னென்றால் we are not keeping our mind in a creative mode. அதுதான் the message should be here. Let's create. Right. And if somebody needs help, let's get them that help. Right? Absolutely. Without சொந்தக்காரோ அண்ணன் தம்பி ஊர் மக்கள் என்ன நினைக்க போயினோம்னு நினைக்காமல் இப்போ நீங்கள் உங்களோட பிரதரோ சன்னோ யாருக்காவது இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னால் அவைக்கு ஹெல்ப் சீக் பண்ணுறது. ஹெல்ப். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அடிக்ஷன்ன்றது ஒரு நோய். அதுவும் அடுத்த விஷயம், சில பிள்ளைகளுக்கு வந்து இதில் பற்றி கதைக்கவே பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கவே பயமாக இருக்கும். ரைட். ஏண்டா பேரண்ட்ஸ் பேசிக்கணும்னு சொல்லி இப்போ நீங்கள் முன்னே பண்ணி எங்கே போயிட்டு என்ன வந்திருக்கிறாண்டு, ரைட், உதவியில் தான் விடாண்டு. ஆனால் அவைக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஒரு நோய். என்றால் அடிக்டிவ் மைண்ட் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அடிக்ஷன் ஒரு ஆளுக்கு ஒரு நோய் இருக்கேக்கல, அவைகளுக்கு அந்த அடிக்ஷன் தான். இப்போ ஒரு ஆல்கஹால் என்றால் அடுத்த ட்ரிங்க் அப்போ எடுக்கலாமன்றதுல தான் இருக்கும் ஒழிய அதை விட்டு வெளியில் வரணுமன்ற மைண்ட் செட் இருக்காது. அது அவன் பிள்ளை இல்லை, அது நோயின் தன்மை. அது சில பேர் ஃபங்க்ஷனிங் ஆல்கஹாலிக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு they think they're superheroes. ஃபங்க்ஷனிங் ஆல்கஹால்ன்றது ஒரு big misnomer, right? So because I know people, right, they said yeah, நான் விடிய காலம் எழும்பி வேலைக்கு போகிறேன் தானே என்று எனக்கே கேட்டிருக்கேன் சில பேர். Right, but they should get help, right? Because absolutely நாங்கள் இப்போ இதில் பற்றி கதைக்கிறது இன்னத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வர்றதுக்காண்டித்தான். ரைட். இப்போ எங்களுக்கு இதில் ஒன்றும் வர போகிறேன் இல்லை, பட் they should do it for their own good, well-being. என்ன நடக்குது என்றால் இப்போ எல்லாரும் நாங்கள் விளங்குற இல்லை, நாங்கள் மனுஷராக பிறந்த ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திறமையோடு பிறந்திருக்கின்றோம், ஒவ்வொரு ஆற்றலோடு பிறந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அதை செய்கிறது இல்லை என்றால் too many things in front of us. Yeah, and you get distracted. டிஸ்ட்ராக்ஷன், டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன். ஒன்று ரெண்டு இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கல எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்னால என்னென்னு தெரியாது. நாங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதே எங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் தருவி. நம்ம வீட்டில் குமுதம் ஆனந்த விகடன் வாசிக்க நியூஸ் பேப்பர் இருக்கு. நியூஸ் பேப்பருக்கு இப்போது கிட்ஸுக்கு இந்த 5-year-old ஃபோன் கேட்பா. தெரியும், எங்களுடைய அப்பா வந்து அந்த சினிமா பேஜ் எடுத்து வச்சுட்டு தான் நியூஸ் தருவார் படிக்கிறேன்டா. ஓகே. அப்போ we don't have any distraction. அப்போ I'm not saying எங்கட period was better, இந்த period bad, அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. This is the best time of the any human history we are living. Exactly. With so many resources இருக்கு. Resources. நல்ல வகைக்கும் போகலாம். So many gadgets. Exactly. We need to do creation. What you're doing is a big creative work. People can take different creative things. ஒரு பிள்ளை டான்ஸ் படிச்சால் they should continue until they die. Yeah. But at the same time, நீங்க சொன்ன மாதிரி I think what I found is because you need to find if a kid has a passion, then we should let them go through that Absolutely. passion. Not இப்போ இந்த ட்ரீம் வந்து நான் ஒரு டான்ஸ் டீச்சராக டான்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அல்ல நான் டாக்டராக விரும்பினா நான் இல்லை இந்த பிள்ளை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது அது போய் அதில் ஆசைப்படுறதுல பிள்ளை இல்லை. ஆனால் அது கூடிய வரைக்கும் இப்போ நான் வந்து ஒரு பேரண்டிங் அட்வைசர் கிடையாது. ஆசைப்படுறதுல எந்த தவறும் இல்லை. சில பிள்ளைகள் பிரில்லியன்ட் பிள்ளைகள் டிஸ்ட்ராக்ட் பண்ணினதால் அவைகளுக்கு தங்களோட கோல் அச்சீவ் பண்ண எல்லாமே இருக்கும். அப்போ அது பேரண்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் குட். ஆனால் ரியல் லைஃப்பில் இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு கணக்கு வரையில்லை என்றால் வரையில்லை தான். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வேறு என்ன கதைக்க போகிறீங்களா இந்த அடிக்ஷன் இல்லை மென்டல் ஹெல்த்னை பற்றி? இல்லை, ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் ஹெல்ப். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைனல் மெசேஜ் என்றால் மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு இல்னஸ். அந்த அதுக்குள்ள தான் அடிக்ஷனும் வந்து ஒரு இல்னஸ். அது ஒரு அது ஒரு நோய். அது சோஷியல் ப்ராப்ளம் தான், ஆனால் அது ஒரு நோய். அதை ட்ரீட் பண்ணணும். அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல் வந்து சப்போர்ட் சிஸ்டம், உங்களோட ஃபேமிலி, உற்றார் உறவினர், நண்பர்கள்,
சப்போர்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து மேலே மெடிக்கலாகவும் தேவைப்படும் அடிக்ஷன் க்யூர் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்கணும், சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட்ட போகிறவேல் வந்து ஏதோ மண்டையில் பழுதானாக்கள் போகிற இல்லை. சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கணும், அதுக்குரிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குங்கள். Especially in this day and age, இப்போ உதாரணத்துக்கு பெல் does a Bell mental health awareness day, right? So இந்த டே அண்ட் ஏஜில் நீங்கள் கூச்சப்பட தேவையில்லை. ஸோ ப்ளீஸ் கோ சீக் ஹெல்ப். மற்றவேலுக்கு சொல்லணும் இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும் இல்லை எனக்கு அடிக்ஷன் இருக்குதுன்னு, இல்லை எனக்கு டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்ல தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு acknowledge பண்ணி ப்ளீஸ் கோ ஹெல்ப், seek help. So the next round is more light-hearted questions, right? I know we went from a serious topic. It's called the rapid-fire questions, right? First question வந்து உங்களோட 20-year-old self-க்கு என்ன advice கொடுப்பீங்க? It could be life advice, educational advice, என்ன ஒரு one advice. Good question. நான் எப்பவும் சொல்கிறது, I don't advise people, number one. But நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், think out of the box. இதுதான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் நான். சும்மா எல்லோரும் செஞ்ச மாதிரியே நாங்கள் காலம் எழுப்பினோம், சாப்பிட்டோம், நித்திர உண்டோம், ஸ்கூலுக்கு போனோம், வந்தமண்டு இருக்காமல், what can I create? Can I create a company? Can I create a startup? Can I be an entrepreneur? Can I be a mirdangam artist? Think outside the box. Think outside the box. And sometimes you have to think outside the scope as well. Everything outside. Great segue. And when I started the podcast, people called me and said, my realtor friends, like, you know, why are you starting a real estate podcast? It's not you're a real estate agent. என்னத்துக்கு இப்படி professionals interview பண்ணிக்கொண்டு செய்கிறீங்க, right? I said I wanted to think outside the scope. Same thing, I told you I do a lot of client events and stuff. At a conference, one of my agent friends called me and said, are you an event planner or are you a real estate agent? I said, I'm doing a client appreciation event. But அதுக்கு மேலே நான் இன்னொன்று சொல்லணும் அடுத்தது. It's in the fine print. Okay. So think out of the box, but be safe. அதாவது I want to be an entrepreneur ன்னு சொல்லி போட்டு I don't want to be a drug dealer. I can make a lot of money. But yeah, on the safe way, legal way, think out of the box. Amazing. என்ன ஒரு புத்தகம் that everyone should read, or உங்களோட favorite புத்தகம் book? Good question. So again, I read a lot of Swami Vivekananda's நூல்கள் நிறைய படிக்கிறேன். Swami Vivekananda was like a genius. Though 1893 அவர் இல்லை என்றால் இன்றைக்கு I don't think they will recognize us. So Swami Vivekananda's books, number one. Practically இன்னொரு புக்கு, Swami Vivekananda's books are very practical. Okay. அதே மாதிரி திருக்குறள் எப்பயோ சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து நத்திங், திருக்குறளில் இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நிறைய படிக்கிறதுக்கு ஒரே ஒரு புக் நான் சொல்கிறேன் என்னென்றால், டேல் கார்னகீஸ் How to Win Friends and Influence Others. Influence people. I influence people. I've read that book. I've read it probably 50 Dale times. Carnegie is an American entrepreneur. Yes. So this is written in 1930s something. That's a great book if you're dealing with public or you want to read. But number one book is Swami Vivekananda's any talks or books. உங்களோட favorite Tamil மற்றது English food, like Canadian or English Western food or Tamil food? ரெண்டு food. நான் ஒரு vegetarian. I'm a born vegetarian, so I don't know the taste of meat. Okay, you're like my family. So என்ன எங்கட இலங்கை உணவுகள், I'm not a big food person. I know you like the samosa. Yeah, samosa. Right. Anything healthy would do. And then what is your favorite day of the week? Every day. That's a great உங்களோட dream holiday, like if that you would have been to or that you would like to go to? A dream holiday? Yeah. A rural Mullaitivu district, something like Mullivaikal. That gives me a lot of pleasure. I go there every 2 years. That is my holiday. Oh, wow. That's such a... Oh, I'm not saying I'm doing a lot. No, that takes a special person. விஸ்வமடு என்ற ஒரு இடம் இருக்குது முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில். அந்த பெரந்தன்லேருந்து போனீங்கன்னா அங்கே we have a Ramakrishna Mission has a school and I love to be with the kids and that's my pleasure. Another question, if you can go to lunch, இப்போ ஒரு ஆளோட லஞ்சுக்கு போக முடியுமெண்டா, past or present, who would that be? Past will be somebody known as Sister Nivedita. அவ பற்றி கனவேருக்கு தெரியாது. ஏனென்றால் அவ வந்து சுவாமி விவேகானந்தாவுடைய சிஷ்யை. she is a Irish woman. Okay. Then she went to Calcutta. Way before everything,
she served the poor of the Calcutta, Sister Nivedita, way before any other charity work. She was there when the Calcutta plague happened. Okay. And she's a white lady, like Right. Irish lady. Sister Nivedita is my first choice to have choice. lunch. She is the guru of Subramania Bharadiyar. Bharadiyar's guru. Guru Ava. Avadan. Sister Nivedita, I would like to have lunch with her. Amazing. And your my last question to you is, I think I probably know this, right? Your favorite type of music or musician? I know you're into music, and I heard Yes, so I play Miridangam. Miridangam. That's right. Any music is good, but I am an ardent, I'm a hardcore fan of Carnatic music. I'm, I can't stay without Carnatic music, and I have this, அது வந்து scientific approve ஆச்சா இல்லையா தெரியல. If you want to relieve your stress, if you want to lower your blood pressure, listen to good Carnatic music. And I have few people whom I am my favorite Carnatic musicians. I mean, starting from the three queens, M.S. Subbalakshmi, M.L. Vasantakumari, D.K. Pattammal. இப்போ அப்போ வந்து நாங்கள் நினைக்கிறது யங்ஸ்டர்ஸ் இன்னும் வர இல்லையே, இனி என்ன கர்நாடிக் மியூசிக் என்ன நடக்க போகுதுன்னு. பட் வி ஹவ் அமேசிங் T.M. கிருஷ்ணா, சஞ்சய் சுப்ரமணியம், இப்போ லைக் ராமகிருஷ்ணா மூர்த்தி, இப்போ ப்ரெசன்ட் டே. வாவ், amazing. I am a great fan of T.M. Krishna and Sanjay Subramaniam. I'm open to say that. Amazing. Thank you, Doctor. இன்னொரு எபிசோடுக்கு எங்களோட எபிசோடு வந்தது. மற்ற எபிசோடில் இன்னொரு எபிசோடில் இவற்று philanthropy work. அப்போ அதை பற்றி ஒரு குயிக்காக டச் பண்ணுங்க. என்னென்று இந்த IMHO என்னென்று நீங்கள் இந்த philanthropy work-க்கு என்ன மோட்டிவேஷன்? It takes a special person to do. I know because you're such a busy person, but yet you still have lots of time. அப்போ அந்த நான் சொன்னேன், என்னால் ஒரு வேலையே ஒழுங்காக செய்ய இல்லாமல் இருக்குட்டேன் as a real estate agent, right? But the amount of your time efficiency, the fact that நீங்கள் உங்களோட medical field manage பண்ணிக்கொண்டு, you're into so many things, yet you have the time to give back to where you came from, your roots, and to give back to the people. அதை பற்றி ஒரு கவலை சொல்லுங்கள். இன்னென்று வந்த நீங்கள். Thank you. By the way, I want to do a little correction here. I'm not a busy person. எனக்கு நிறைய டைம் இருக்குது. Everybody has 24 hours. இது நான் ஒன்றும் பெரிய சாதனை ஒன்றும் செய்யல. என்னென்றால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை உங்கள்ட்ட இருக்கிற சின்ன ஒரு ரிசோர்ஸை வந்து பிரயோசனமாக சின்ன விஷயம், டேக் பேபி ஸ்டெப்ஸ்ன்றது தான். நாங்கள் பெருசாக உலகத்தை புரட்டி போட போகிறதில்லை. அப்போ அந்த இதில் தான் I found IMHO என்ற ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன். முதல்ல அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணிக்கல. நான் ஐ வெண்ட் as a journalist to cover their event. 2008 அப்போ சுனாமிக்கு பிறகு 2005 நினைக்கிறேன், 2004 சுனாமி. அப்போ கவர் பண்ண போய்க்கலாம். I was so impressed with how they do things. And they IMHO, International Medical Health Organization, USA, அவையில் வந்து லைக் they choose the project from the ground தான் இவைகளுக்கு சொல்லுது, எங்களுக்கு இது தேவையண்டா, அதை அனலைஸ் பண்ணி அதை அவைகளுக்கு உண்மையாக தேவை இருக்கா நீட்ஸ் அசஸ்மெண்ட் செய்து அதுக்கு இங்கேருந்து ஃபண்ட்ஸை அலாக்கேட் பண்ணி அதை ஃபாலோ அப் பண்ணி அது சஸ்டெயினபிளாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ ஐ ரியலி லைக் தட் ஐடியா. அதுக்கப்புறம் IMHO கனடா இங்கே வந்தோடனே ஐ ஜாயின்ட் ஆஸ் அ வாலண்டியர். எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான் எங்களுக்கு. அப்போ இட் இஸ் அ குட், எனக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ட்ரீட்மெண்ட், இட்ஸ் லைக் அ தெரப்பி. இட்ஸ் அ சேரிட்டி ஒர்க் can be a therapy to you. The music மட்டும் இல்லை, charity work can be a therapy to you, and you enjoy that charity work and being with the good people around you. இப்போ எங்களோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே different. It's not a doctors association. It's everybody. We love each other's company, helping a little bit. Helping and enjoy. Who are we to help them? So just sharing our little resources to the unfortunate people. அது வந்து I really liked it in a scientific way, in an open way. It is not the money alone, it is our passion. Or satisfaction. The satisfaction and the passion. நாளைக்கே ஒருத்தர் போனாலுமே, I used to say this, இந்த 3 விஷயத்தை we cannot avoid. One thing is getting old, right? getting a disease we cannot avoid, and dying. இதுக்கு முதல்ல something to do. Of course you cannot avoid the taxes. So அதுக்கு முதல்ல my passion, I think இது வந்து கல்யாணம் முடிக்கிற மாதிரி தான்.
எனக்கு வந்து IMHO இந்த ஒர்க்கும் அவன் பாலிசிஸும் இதுவும் நல்லா இருந்து ஐ வாஸ் த பாஸ்ட் பிரசிடென்ட் ஓகே but now I'm a volunteer back and we don't hang on to our positions there, we actually rotate ஓகே and we are doing awesome job. I think நீங்கள் அடுத்த எபிசோட்ல அது வடிவா டீட்டெயிலாக ஐஎம்ஓச்சை பற்றி Yes. கதைப்போம். Thank you so much, Doctor, for everything that you do for our community, right, and your services, and thank you for joining us. Thank you very much for inviting me.